ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ ரீசெண்டாக ராமநாதபுரத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். அதாவது ஒரு குழந்தை வந்து ஸ்பீக்கர் மேலே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பீக்கர் இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப காமனாக நம்ம ஊர்களில் பார்க்குறது. எனி ஃபங்க்ஷன், ஏதோ கல்யாண வீடாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது டெம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பொலிட்டிக்கல் மீட்டிங் என்னவாக இருந்தாலும் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய அடுக்கி வச்சு இதை வந்து ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரெண்டு பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து எப்போவுமே இந்த ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது சுற்றி இருக்கிற மக்கள் அண்ட் குழந்தைங்களோட சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதோட பிளேஸ்மெண்ட்டும் சரி கொஞ்சம் நல்ல ஸ்டெடியாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து இந்த மாதிரியான சேஃபாக இல்லாத இடங்களில் வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அன்னெசரியான சில விஷயங்களை கூட்டமான இடங்களுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதே அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சேஃப்டி இல்லாத இடங்களில், அதுவும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹைட்டான பொருட்கள், வெயிட்டான பொருட்கள் இருக்கிற இடங்களுக்கு வந்து கிட்ஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் இல்லாமல் அலோவ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி அன்னெசரியான டெத்ஸை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.